ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட்போர்டு ரேசர் டிவிலேருந்து திரும்பியும் உங்களோட நெல்சன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாங்கள் உங்கள்கிட்ட முக்கியமாக இந்த ஏசப்பாவோட சுரூபமும் நம்மளோட அன்னை மரியாள் நம்மளோட அம்மாவோட சுரூபமும் இங்கே இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ரெண்டு சுரூபமும் இங்கே இருக்கிறதுக்கு உண்மையாகவே நாங்கள் காரணமே இல்லை. ஏன் காரணமே இல்லைன்னு சொன்னீங்கன்னா, இந்த ரெண்டு சுரூபமும் இங்கே வைக்கணும்னு நாங்கள் பிளானே பண்ணலை. ஓகே, இந்த மாதா சுருவத்தை ஃபஸ்ட்டு வருவோம். இந்த மாதா சுருவம் நம்மளோட உங்களுக்கு தெரியும், நம்மளோட அருள் தந்தை ஃபார் எஸ்ஜே இக்னேசியஸ் இயேசுவே ஆண்டவர் நம் மீட்பர் அந்த குழுவிலேருந்து இந்த சுரூபம் நார்மலாக நிறைய வீடுங்களுக்கு கூட்டின்னு போயிட்டு அங்கே 5 நிமிஷத்துக்கு ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் இங்கே இன்றைக்கி நைட்டு பூரா இருக்க போடுனா அது உண்மையாகவே ஒரு பாக்கியம் தான் நான் சொல்ல முடியும். அண்ட் அதே போல் இந்த ஏசப்பாவோட சுருவத்தை நீங்கள் பார்க்குறீங்க. இது ஒரு 4 அடி சுருவம். 4 அடி சுருவம் இந்த நம்ம பெரவலூரில் இருக்கிற ஃபேட் டிவைன் ஃபேட்னு சொல்லிட்டு அந்த சுரூபம் விற்கிற அந்த கடையிலேருந்து அந்த ஓனர் இதை எங்களுக்கு இலவசமாக இதை அவர் கொடுத்துருக்காரு, ஒரு பைசா கூட வாங்காமல். இது எதுக்காக கொடுத்துருக்காருன்னு சொன்னால், பெரம்பூரில் இருக்கிற லூர்டு ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாப், அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இடம் இருக்குது. அங்கே இந்த பஸ் ஸ்டாப்பில் நாங்கள் இந்த சுரூபத்தை நிற்க வைக்க போகிறோம். எதுக்காக அங்கே நிற்க வைக்க போகிறோன்னா, இந்த லூர்டு ஸ்கூல் பார்த்திங்கன்னா ஒரு 2000 பிள்ளைகள் படிக்கிறாங்க. பஸ் ஸ்டாப்பில் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் போகிறாங்க. பஸ்ஸு நிற்கிற இடம் அந்த பஸ் ஸ்டாப். அங்கே நம்மளோட ஆண்டவரோட சுரூபம் அங்கே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே வர மக்கள் ஜெபம் பண்ண தூண்டப்படுவார்கள். ரெண்டாவது, கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எது இருந்தாலும் அவங்க இந்த சுரூபத்தை பார்த்த உடனே இயேசு மேலே இன்னும் விசுவாசத்தை ஆண்டவர்கிட்ட தன்னோட விண்ணப்பத்தை சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த சுரூபத்தை கொடுத்த அந்த டிவைன் ஃபேட் அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும், அவங்களுக்கு ஜெபம் பண்ணணும். அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு ஹெல்ப் நான் இப்போது உங்கள்கிட்ட நான் சொல்லணும். அதுக்கு முன்னால் ஒரு முக்கியமான சொல்லணும். என்ன சொல்லணுன்னா, நான் உங்கள்கிட்ட சாஃப்ட்வேர் கேட்டிருந்தேன். உங்களுக்கு தெரியும், ஒரே ஒருத்தர் அவங்க இந்த சாஃப்ட்வேரை, அது என்ன மாதிரி சாஃப்ட்வேர்னால் பெஸ்ட்டு சாஃப்ட்வேரை, நான் கேட்ட 2 சாஃப்ட்வேரில் பெஸ்ட்டு சாஃப்ட்வேரை, விலை உயர்ந்த சாஃப்ட்வேரை அவர் எங்களுக்காக அவர் ஒரு ஆளாக வாங்கி கொடுத்துருக்கார். ஆனால் அதுக்காக அவர் என்ன கேட்டிருக்கா தெரியுமா? அவருக்காகவும் அவரோட குடும்பத்திற்காகவும் ஜெபம் பண்ணுங்கள், பேரே சொல்ல வேண்டாம், ஆனால் ஜெபம் பண்ணுங்கன்னு. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். இந்த சாஃப்ட்வேர்னு சொன்னீங்கன்னா, நான் சொல்லியிருக்கேன், வாழ்க்கை முழுவதும் வர நிகழ்ச்சிகள் அந்த சாஃப்ட்வேர் வழியாக தான் உங்கள் வீட்டுக்கு வரப்போகுது. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது அந்த நல்ல மனுஷருக்கு, அவங்க குடும்பத்திற்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களோட ஜெபம் பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் இன்னும் உங்கள் மனசுலேருந்து நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசணும். அதான் மெயின். சரியா? ஸோ திருப்பி சுருவத்து வரணும். ஆனால் மறக்காதீங்க, நீங்கள் உங்களோட ஒவ்வொரு நாள் ஜபட்லேயும் அவங்க சாஃப்ட்வேர் வாங்கி கொடுத்த அந்த நபரும் அவங்க குடும்பத்திற்காகவும் ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் வேண்டிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த சுருவத்துக்கு திருப்பி வருவோம். இந்த சுரூபம் இப்போது பெரம்பூர் பஸ் ஸ்டாப் பண்ண வைக்க போகிறோம். அந்த லூர்டு ஸ்கூல் பஸ் ஸ்டாப் பண்ண வைக்கணுன்னா இந்த வெறும் சுரூபம் வச்சா அது நல்லா இருக்காது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், தூசி எல்லா பிரச்சனைகளும் வரும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த சுரூபம் சுற்றி நாங்கள் கண்ணாடி கேஸ் போட போகிறோம், கிளாஸ். இப்போது கண்ணாடி போட்டால் தான் தூசி படாது. அந்த உங்களுக்கு தெரியும், பல இன்னல்களுக்கு ஆகும். ஸோ இந்த கண்ணாடி போடுறதுக்கு எங்களுக்கு தேவைப்படுறது 10,000 ரூபா. இந்த 10,000 ரூபா நம்மளுக்கு கிடச்சிச்சின்னா நாங்கள் இந்த சுரூபத்தை உடனே அந்த லூர்டு ஸ்கூல் பஸ் ஸ்டாப்பாண்ட நாங்கள் இதை அமைச்சிடுவோம். சுற்றி கண்ணாடியும் வரும். அண்ட் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அந்த லூர்டு ஸ்கூல் பஸ் ஸ்டாப்பாண்ட நீங்கள் வரும்போது, நீங்கள் இந்த சுரூபத்தை பார்க்கும்போது அங்கே நீங்கள் உங்களுக்கான ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா அங்கே ஜெபம் பண்ண போகிறது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் கொடுத்த காசால் அந்த சுரூபம் அந்த கண்ணாடி கேஸில் ஆண்டவர் நிற்கிறார். ஸோ நீங்கள் பாருங்கள், உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த கண்ணாடி கேஸ் வாங்கிறதுக்கு சப்போர்ட் பண்ண பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 10 பேர் முன் வாங்க. 10 பேர் ஆளுக்கு 1000 ரூபா கொடுத்தாலும் நம்ம அந்த கேஸ் வாங்கிடலாம். இல்லைனா அந்த சாஃப்ட்வேர் வாங்கின அந்த நல்ல மனுஷர் போல் நீங்களும் ஒரே ஒரு ஆளாக அந்த கண்ணாடி கேஸை நீங்களாகவே வாங்கி கொடுத்தீங்கன்னா நம்ம அந்த சுரூபத்தை உடனே நம்ம பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாரி பெரம்பூர்னு சொன்னால் எல்லோரும் நம்ம வசிக்கிற இடம் தான். ஸோ நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அந்த பஸ் ஸ்டாப் நிற்கும்போது, போகும்போது, வரும்போது நீங்கள் உங்களோட காசை சுரூபம் ரூபத்தில் அந்த கேஸ் ரூபத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ
யாருக்கு ஆசீர்வாதம் வேணுமோ நீங்கள் அந்த கிளாஸ் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். மிக விரைவில் நம்ம அந்த சுருபத்தை பஸ் ஸ்டாப் பக்கத்தில் நம்ம கண்டிப்பாக போட்டு வைப்போம். ஸோ திருப்பியும் பாருங்கள், இந்த அழகான சுரூபம் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் சீக்கிரமாக ஹெல்ப் பண்ணுங்கள். நம்ம அந்த சுரூபத்தை வைப்போம். ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான, வருஷம் கணக்கில் வரப்போகிற குழந்தைங்களுக்கு அது ஆசீர்வாதமாக மாறட்டும். நன்றி. உங்களோட நெல்சன் ஆந்தனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவி சார்பாக நன்றி.